பாரதிய ஜனதாக்கு பேரே மக்கள் என்ன சொல்றாங்கன்னா பாலியல் ஜல்சா கட்சின்னு வச்சிருக்கிறாங்க. அதுல இருந்துகிட்டு நீங்க குதிக்கலாமா? உங்களுக்கு கொஞ்சமாவது அதற்கு அருகதை இருக்கிறதா? உங்க கண்ணு முன்னாடி தானே நடந்தது. கேடி ராகவன் அவங்க பெரிய பொறுப்புல, மாநில பொறுப்புல பொதுச் செயலாளர் அளவுக்கு வச்சிருந்தீங்கல்ல, என்ன பண்ணாரு? பெண்களுக்காக குதிக்கிறீங்களா? உங்க கட்சியில் உள்ள பெண்ணை எந்த அளவுக்கு அவர் மானபங்கப்படுத்தினார். அந்த வீடியோ காட்சியெல்லாம் சமூக வலைதளங்கள்ல நாரி பாஜகவை காரி துப்புனாங்களா மக்கள், அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அப்படி பொங்குறீங்க. திமுக ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் வெறுங்கால குஜராத்தில் எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்தினாங்க. யார் ஏற்படுத்தினது? வெளியே வரும்போது அவங்களுக்கு மாலை போட்டது யாரு? இனிப்பு கொடுத்தது யாரு? அவர்களை வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு பாடுபட்ட குஜராத் அரசு யாரு? பாஜக பேசலாமா? சமீபத்தில் பிரீஜ் பூஷன் எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. மல்யுத்த வீராங்கனைகள் மீது பாலியல் சீண்டல் செய்தார் என்று சொல்லி அவ்வளவு பிரச்சனைகளை தொடர்ச்சியாக நான் வாங்கிய பதக்கங்களை எல்லாம் தூக்கி வீசினாங்க. இனிமேல் இந்த நாட்டுக்காக விளையாட மாட்டேன்னு அவங்க ஷூவை கழட்டி போட்டு போனாங்களே, இதெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க? அன்னைக்கு எங்க போனீங்க அண்ணாமலை? அப்போ சாட்டையில் அடிச்சீங்களா? அப்போ செருப்பு இல்லாம போனீங்களா? சட்டை இல்லாம போனீங்களா? பேண்ட் இல்லாம போனீங்களா? செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக தினந்தோறும் நடைபெறக்கூடிய செய்திகளுடைய தொகுப்புகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை தன்னை சாட்டையால் அடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை அரங்கேற்றி இருக்கிறார். சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய கேலியும் கிண்டலுமாக இந்த நிகழ்வு போய்கொண்டிருக்கிறது. கூல் சுரேஷ் என்று சொல்லக்கூடியவர் கூட தன்னை சாட்டையால் அடித்து கொள்வது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதுவும் சமூக வலைதளங்களிலே பரவி கொண்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் மேல் படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு செல்கிறார் என்று சொல்லும்போதே அவர் ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார், அதற்காக மருத்துவத்திற்காக வெளிநாடு செல்கிறார் என்ற ஒரு பேச்சு அடிபட்டது. அது மாதிரி இப்போது அவருடைய செயல்பாடுகளை பார்த்தோம் என்று சொன்னால், திமுகவுடைய அரசை நான் அகற்றுகின்ற வரைக்கும் நான் காலில் செருப்பணிய மாட்டேன், என்னை நானே வருத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் சாட்டையில் அடித்துக் கொள்வேன் என்ற நிகழ்வுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருகிறார். திமுக ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் வெறுங்கால இதுக்கு காரணமாக நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொல்லும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டி நாட்டுடைய சூழ்நிலை சரியில்லை, சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப பொங்கி ரொம்ப ஆக்ரோஷப்பட்டு ரொம்ப கோபப்பட்டு அந்த செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தியிருந்தார். அந்த சம்பவம் என்பது கோபப்படக்கூடிய ஒரு சம்பவம் தான். நடந்த சம்பவம் கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு சம்பவம் தான். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த பாலியல் தொல்லைக்கு உள்ளான அந்த பெண்ணுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. ஆனால் அண்ணாமலை ஏன் குதிக்கிறாருன்னு நமக்கு தெரியல. அண்ணாமலை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு இதை ஒரு அரசியலாக பயன்படுத்துகிறார். இது அரசியல் இல்லை என்று சொன்னால் என்ன பண்ணியிருக்கணும் அண்ணாமலை? இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறாரு? தமிழக பாஜகவுடைய தலைவராக ஆனதுக்கு பிறகு தான் மணிப்பூரில் ஒரு கலவரம் ஒன்று நடந்துச்சு. அந்த கலவரத்தில் இந்தியாவை வெறுக்கி தலைகுனியக்கூடிய அளவிற்கு 2 பெண்களை நிர்வாணமாக அழைத்து வந்தார்கள். எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கத்தை இந்திய தேசத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். செஞ்சவங்க யார்? அங்கே ஆட்சியாளர்கள் யார்? ஆட்சி செய்யக்கூடியவர்கள் யார்? பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மணிப்பூரில் எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம் நடந்தது, எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் நடந்தது. பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமைக்கு அவர் கொதிப்பதாக இருந்தால் அன்றைய தினம் கொதித்திருக்கணும். பிரச்சனை வந்த உடனே அந்த கோபத்தில் தன்னை சாட்டையால் அடித்துக் கொள்கிறார் என்று சொன்னால் மணிப்பூர் சமம் மாதிரி நிலைக்கெல்லாம் அவர் பிளேடால் அறுத்துக்குவார் போல. முதல்ல கவர்மெண்ட் இதையெல்லாம் தடுக்கணும். தன்னைத்தானே வருத்தி கொள்வது மாதிரி இந்த படம் காட்டி சீன் காட்டி மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க? ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவம் நடந்த பிறகு உரியவர் கைது செய்யப்படுகிறார். மாவு கட்டு போட்டிருக்கிறாங்க. மாவு கட்டு ஏன் போடுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். உரியவரை ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. நடந்த சம்பவம் நடந்த மறுநாளே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நம்ம தமிழக அரசு இதில் இன்னும் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை வலியுறுத்தணும். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குற்றவாளிகள் தப்பிக்க வேண்டும் என்ற நிலையை நம்ம பேசலை. நம்ம பேசுறது என்னன்னா, பாஜக அண்ணாமலை குதிக்கிறாரு, அவரு குதிக்கலாமா? பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வெளியே வந்து குதிக்கலாம். ஒருவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாக குதிக்கலாம். பாஜகவுடைய தலைவராக குதிப்பதற்கு அவருக்கு தார்மீக பொறுப்பு கிடையாது. பாஜகவுடைய இருந்து கொண்டு, பாஜகனா என்ன? பாரதிய ஜனதா கட்சி.
பாரதிய ஜனதாக்கு பேரே மக்கள் என்ன சொல்றாங்கன்னா பாலியல் ஜல்சா கட்சின்னு வச்சிருக்கிறாங்க. அதுல இருந்துகிட்டு நீங்க குதிக்கலாமா? உங்களுக்கு கொஞ்சமாவது அதற்கு அருகதை இருக்கிறதா? உங்க கண்ணு முன்னாடி தானே நடந்தது. கேடி ராகவன் அவங்க பெரிய பொறுப்புல, மாநில பொறுப்புல பொதுச் செயலாளர் அளவுக்கு வச்சிருந்தீங்கல்ல, என்ன பண்ணாரு? பெண்களுக்காக குதிக்கிறீங்களா? உங்க கட்சியில உள்ள பெண்ணை எந்த அளவுக்கு அவர் மானபங்கப்படுத்தினார்? அந்த வீடியோ காட்சியெல்லாம் சமூக வலைதளங்கள்ல நாரி பாஜகவை காரி துப்புனாங்களா மக்கள், அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அப்படியே பொங்குறீங்க, அப்படியே கொதிக்கிறீங்க. நீங்க கொதிக்கிறதுக்கு என்ன தேவை இருக்கு? மக்கள் கொதிக்கலாம், மக்கள் போராடலாம். இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை, தீர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நாங்களும் வைக்கிறோம். நீங்க ஏன் குதிக்கிறீங்க? சசிகலா புஷ்பாவை பாஜக நிர்வாகி ஒரு பொது இடத்துல வைத்து என்ன பண்ணாருன்ற வீடியோக்கள் வெளியே பரவச்சு. என்ன பண்ணீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன குதிச்சீங்க? அப்போ சாட்டையில் அடிச்சீங்களா? அப்போ செருப்பு இல்லாம போனீங்களா? சட்டை இல்லாம போனீங்களா? பேண்ட் இல்லாம போனீங்களா? என்ன செஞ்சீங்க? அப்போ உங்க கட்சியில திருச்சி சூர்யா எவ்வளவு விஷயங்களை பேசுறாரு, எவ்வளவு பாலியல் சீண்டல்கள் உங்க கட்சியில இருக்கு, எவ்வளவு பாலியல் தொல்லைகள் இருக்கு, பெண்கள் எவ்வளவு அங்க நசுக்கப்படுறாங்க, எவ்வளவு ஒடுக்கப்படுறாங்க, எவ்வளவு பாலியல் வன்கொடுமைகளுக்கு உங்க கட்சியில் ஆளாகிறாங்க. என்ன பண்ணீங்க? உங்க கட்சியை பத்தி வண்டவாள பேசணும்னா அவ்வளோ இருக்கு. ஹத்ராஸ்ல நடந்ததை பேசுவோமா? உன்னாவில் நடந்ததை பேசுவோமா? பில்கிஸ் பானு வழக்குங்க, குஜராத்தில் எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்தினாங்க. யார் ஏற்படுத்தினது? அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க யாரு? வெளியே வரும்போது அவங்களுக்கு மாலை போட்டது யாரு? இனிப்பு கொடுத்தது யாரு? அவர்களை வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு பாடுபட்ட குஜராத் அரசு யாரு? பாஜக பேசலாமா? ஆசிஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை பேசுறதுக்கே எங்களுக்கு எவ்வளவு தர்மம் திரும்ப திரும்ப நாங்களும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். சின்ன பிள்ளைய கோயில் கருவறையை வச்சு மானபங்கப்படுத்தி கொலை செஞ்சவன் யாரு? எந்த கட்சியை சார்ந்தவன்? அவங்களுக்கு போராட்டம் நடத்தினது யாரு? அவர்களை வெளியிட சொல்லி கோரிக்கை வைத்தது யாரு? நீங்க பேசலாமா? சமீபத்தில் பிரீச் பூஷன் எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. மல்யுத்த வீராங்கனைகள் மீது பாலியல் சீண்டல் செய்தார் என்று சொல்லி அவ்வளவு பிரச்சனைகளை தொடர்ச்சியாக நான் வாங்கிய பதக்கங்களை எல்லாம் தூக்கி வீசினாங்க. இனிமேல் இந்த நாட்டுக்காக விளையாட மாட்டேன்னு அவங்க ஷூவை கழட்டி போட்டு போனாங்களே, இதெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க? அன்னைக்கு எங்க போனீங்க அண்ணாமலை? பொதுவாக நம்ம வாழ்கிற இந்த நாட்டில் சட்டம்ன்றது ஒரு அளவுக்கு தான் போகுது. இப்போ உதாரணத்துக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கிலேயே கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாவு கட்டு போட்டாங்க, வழக்கு போடுவாங்க, கைது செய்வாங்க, அது கொஞ்ச நாள் வழக்கு நடக்கும், அதுக்கப்புறம் இதுதானே சட்டம், இப்படி தானே நடக்குது. குஜராத் கலவரத்தில் கொத்து கொத்தா மக்களை கொன்னவங்களே வெளியே அனுப்பியிருக்கிறீங்களே, கற்பழிச்சவங்களே வெளியே அனுப்புறீங்களே, பச்சை குழந்தைய ஈட்டியை குத்தி வெளியே எடுத்து தீயில போட்டவங்க இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்களே. சின்ன குழந்தைகள் என்று பார்க்காமல் தீயிலிட்டு கொளுத்தியவர்கள் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க. மோசமான ஒரு நிலையில இருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு சட்டம் தான் செய்யும். மாவு கட்டு போடுவாங்க, கைது பண்ணுவாங்க, வழக்கு நடக்கும். இதுதானே யதார்த்தம். இதுக்கு மேல என்ன நடக்க போகுது? என்ன செய்வாங்க? அரபு நாடுகளில் உள்ள மாதிரி ரோட்ல நிற்க வைத்து அவருக்கு மரண தண்டனை தர போறாங்களா? அதெல்லாம் நடக்க போறது இல்லை. எதுக்கு குதிக்கிறீங்க? இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் உடனடியாக விசாரிக்கப்பட்டிருக்கிறது, கைது செய்திருக்கிறார்கள். எல்லாமே அரசியலாக்கவே பார்த்திருக்கிறார். சிசிடிவி வேலை செய்யவில்லை. அருண் அவங்க காவல்துறை அதிகாரி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. எல்லா சிசிடிவி வேலை செய்யலன்றது சும்மா, அது சில சிசிடிவிகள் வேலை செய்யலன்றது உண்மைதான். நாங்கள் அந்த அக்யூஸ்டை பிடிச்சதே சிசிடிவி கேமராக்கள் வச்சு தான். இன்று பிரச்சனை நடக்குது, தவறு இன்று நடக்கிறது என்று சொன்னால் மறுநாள் கைது செஞ்சிருக்கிறாங்க. காவல்துறை ஒரு துரிதமாக செயல்பட்டிருக்கிறாங்க. இன்னும் இதில் என்ன செய்யணுன்றதைய ஒரு நீங்கள் கடந்த காலத்தில் காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் தானே, உங்களுக்கு தெரியாதா? ஒரு அக்யூஸ்டை 24 மணி நேரத்துக்குள்ளே பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சது இல்லாமல் மாவு கட்டு போட்டிருக்கிறாங்க. மாவு கட்டு போட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரிமாண்ட் பண்ணி அவர் மேலே உள்ள என்னென்ன பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யணுமோ அவ்வளோ வழக்கும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. எஃப்ஐஆர் வெளியாயிருச்சு. எப்படியாவது திசை திருப்ப பார்க்குறேன். எங்களுக்கு அதிலே ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன காவல்துறை அதிகாரிகள் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எஃப்ஐஆர் 2 வகையில் தான் வெளியே போகும். ஒன்று, யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட எஃப்ஐஆர் இருக்கும். இன்னொன்று காவல்துறை தரப்பில் இருக்கும். 2 தரப்பை தவிர வேறு எங்கேருந்து எஃப்ஐஆர் போகாது. எந்த பக்கம் இருந்து எஃப்ஐஆர் வெளியே சென்றிருந்தாலும் அது தவறு தான், அது கண்டிக்கப்பட வேண்டியதான் என்று சொல்லி அதற்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த வழக்கு இப்பொழுது விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் ஒரு சிலிண்டர் ஒன்று வெடிக்குது. அப்போ காவல்துறை அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு அது யார், என்ன காரணம் எல்லாத்தையும் ஆய்வு செய்கிறாங்க. இவர் பின்னாடி ஒரு சேரை போட்டுக்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சுக்கிட்டு பத்திரிகையாளர்கள் அழைச்சிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு அங்கிருந்து தகவல் வருகிறது, இங்கிருந்து தகவல் வருகிறது. காவல்துறையில் இவருக்கு ஏதோ கருப்பாடுகளை உள்ள வைத்தது மாதிரி அதை சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க, அப்படி போகுது இப்படி போகுது, வழக்க திசை திருப்புறாங்கன்னு புது புது கோணங்களை எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் அதை விசாரிக்க முடியாத அளவுக்கான பல நெருக்கடிகளை கொடுத்தார். ஆனால் விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் உரிய முறையில் அந்த வழக்குகள் மாற்றப்பட்டது. அது ஒரு வழி. என்னன்னா, இவருக்கு உள்ள கருப்பாடுகள் இருக்கிறதா சொல்றாரு.
இவரே அந்த எஃப்ஐஆர் காப்பியை வாங்கி வெளியிட்டாரான்னு ஒரு சந்தேகம் எழுது. ஏன்னா அவ்வளவு கொதிக்கிறார். இதை எப்படியாவது அரசியலாக்கி சமூகத்தில் ஒரு நிலையை ஏற்படுத்தி போய் சாட்டையில் அடிக்கிறாரு சாட்டையில். அந்த நிகழ்வை பார்க்கும்போது கூட இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு கூட என்ன நிலைன்னா, இருந்தாலும் ஒரு 5 அடி 6 அடி வாங்கிட்டு நிற்கிறாங்க. அதுக்கு பிறகு அடிக்காதேன்னு கோஷம் போட்டு ஓடி வந்து நிறுத்துறாங்க. ஏன் அது முதல்ல நிறுத்தினா என்ன, 4-5 அடியாவது வாங்கட்டும், இவரே அடிச்சுக்கிட்டோம். அது கூட அந்த சாட்டை கூட ஏற்கனவே வாங்கினது வந்து ரொம்ப கடிமனாக இருந்தது, இது வந்து ரொம்ப மிருதுவான சாட்டை வச்சு அடிச்சுக்கிட்டார். எப்படியோ என்னென்ன செஞ்சு தொலைகிறாரு. அவருக்கு கொஞ்சம் மூளை குழம்பி போயிடுச்சுன்னா அவர் பின்னாடி போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணுன்றது தான் அவருடைய அரசியல் களம். நம்ம மீடியாக்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, இதை ஏன் நம்மளும் பேசுகிறோம்னா, நேற்றைய தினம் அவர் ப்ரெஸ் மீட்டில் பேசினதுலேருந்து இன்னைக்கு அவர் அந்த சாட்டை அடித்து அந்த வெளியிடுகின்ற வரைக்கும் அவர் பின்னாடியே மீடியா சுத்துறீங்க. அவர் மக்களை வந்து தன் பக்கம் ஈர்க்கணுன்றதுக்காக, தன் பக்கம் கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை கையில் எடுக்கிறார். இதை வந்து இல்லாமல் ஆக்கணும். இது எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் அவருடைய அந்த முட்டாள்தனத்தை, அவருடைய தேவையில்லாத அந்த நிலையை மக்கள்கிட்ட கொண்டு போறீங்க. பாஜக என்ற அந்த விஷயத்தை காலூன்ற நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு தீய சக்தி. மக்களுக்கு மத்தியில் பிளவுவாதத்தை ஏற்படுத்தி, பிரிவினை ஏற்படுத்தி, மத வெறுப்பை ஊட்டி, மனித ரத்தத்தை குடிக்கக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு செயல் திட்டத்தை கொண்ட அந்த அரசியல் கட்சியுடைய அவர் தலைவராக இருக்கிறாரு. அவர் பின்னாடி போய் நிற்கக்கூடிய நிலையை முதல்ல மீடியாக்கள் கைவிட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய செய்தியின் சிந்தனையில் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான தகவல் என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.